நாளுக்கு நாள் மக்களை திசை திருப்பி பொதுமக்களை வேறொரு கவனத்திற்கு திருப்பி கொள்ளையடிக்கிற ஏமாற்ற கும்பல் மிக சர்வசாதாரணமாக புழக்கத்தில் உள்ளார்கள். நாடு முழுக்க இருக்கார்கள். நீங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும். போலீஸ் ஒரு பக்கம் உங்களுக்கான பாதுகாப்புக்கு உறுதியளித்தாலும், பாதுகாப்புக்கு விழிப்புணர்வாக உங்களுக்கு பல விஷயங்கள் சொன்னாலும் நீங்க தாங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நிறைய சம்பவங்கள் அது ரொம்ப கடந்து ரொம்ப பெரிய, அதாவது என்ன சொல்றது, மக்களோடு மக்களா சர்வசாதாரணமாக கலந்து இருந்துட்டு அவங்க அடிக்கிற வேலை இருக்குல்ல, தில்லுமுள்ளு வேலைலாம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ கூட நான் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி படித்தேன் இந்த ஜிபே ஏமாற்று வேலை அப்படின்னு. அண்ணா எங்கேயாவது கடையிலையோ அல்லது இந்த ஆட்டோ டாக்ஸி ஓட்டுநர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, சார் என்கிட்ட கேஷாக இருக்குது, திடீர்னு ஜிபேயில் வேணும், ஜிபேயில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு நான் உங்ககிட்ட காசு கொடுக்குறேன், எனக்கு ஜிபே பண்ணி விட்றீங்களான்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறது. ஜிபே பண்ண பிறகு அவங்க எடுத்து போய் பார்த்தா அது கள்ள நோட்டாக இருக்குது. நிறைய அது மாதிரி. இப்போ என்னன்னா வித்தியாசமான ஒரு கொள்ளை ஒன்று நடந்திருக்குது கோயம்புத்தூரில். அதை போலீஸ் தீரன் அதிகாரம் ஒன்று படபாணியில் போய் பிடிச்சிருக்காங்க. என்னன்னா பொதுவாக வட இந்தியாவில் இங்கு உள்ள மக்களை, லோக்கல்ல இருக்கிற மக்களை திசை திருப்பி ஒரு மாதிரி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் கொள்ளை அடிப்பாங்க இல்லைங்களா. வட இந்தியாவிலிருந்து இங்க வட இந்தியர் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட கொள்ளடிக்கிற ஒரு கும்பல் ஒரு பெரிய அரங்கேற்றம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த அரங்கேற்றம் சர்வ சாதாரணமாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கையளவு தண்ணி, அந்த தண்ணியை மூஞ்சில் அடிச்சு அவங்க வேலை கட்டியிருக்காங்க. ஆனால் விடலை, கோயம்புத்தூர் போலீஸ் விடலை. பெரிய சேசிங். அந்த சேசிங்கு பிறகு மகாராஷ்டிராவில் போய் அந்த கும்பலை பிடிச்சிருக்காங்க. ரொம்ப சர்வ சாதாரணமாக போகிற போக்கில் ஏன்னா நம்ம நடமாடுறோம், யார் நல்லவன் யார் கெட்டவன், யார் எப்படியாப்பட்டவன், யார் எங்கிருந்து வந்தான் ஒன்றுமே புரியலன்னு. அது இந்த தங்க விலை கடன்னு ஏறினதுக்கு பிறகு போலீஸே இந்த வாக்கிங்லாம் போகிற பெண்மணிகள்லாம் அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்னை இதில் ஒரு போலீஸ்காரரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு அந்த மைக்கில், ஏம்மா வாக்கிங் தானம்மா வர, அதை கழட்டி வச்சுட்டு வர வேண்டியதானம்மா, ஏம்மா கரெக்டான ஒரு விஷயம் தானே. அதுக்கப்புறம் நடந்துட்ட பிறகு குயமுறைன்னு கத்துறது, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க, அது வேறு விஷயம். வரும்போது முன் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தானே நீங்கள் அப்படின்னு. அதுவும் நாளுக்கு நாள் இந்த சவர வேலை கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா. இது ஒரு பக்கம். சரி, கோயம்புத்தூரில் என்னப்பா நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னா, மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சய் மித்தாய் அப்படின்ற ஒருத்தர் 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்துடுறாரு. அவருக்கு நகை செய்கிற தொழில் தெரியும். அப்படி வந்த ஒருத்தர் இங்கே கோயம்புத்தூரில் அவர் ஒரு நகை பற்ற வேலை பார்க்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கிறாரு, முன்னுக்கு வராரு. அவர் சொந்தமாக ஒரு பற்ற போட்டுறாரு. 25 வருஷமாக அங்கே இருக்கார் கோயம்புத்தூரில். ஒரு நம்பிக்கையான ஒரு நபர். அவருக்கு ஒரு 6 பேர் வேலை பார்க்குறாங்க. 6 பேரையும் அவங்க ஊர்லேருந்து, வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொண்டு வேலைக்கு வச்சுருக்காரு. வேலைக்கு வச்சு அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டை போடுறது, உருக்கி நகை செய்கிறது, இந்த மாதிரியான இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த உள்ள பகுதியில் ஒரு கொஞ்சம் பிரபலமான ஒருத்தர், நம்பிக்கையான ஒருத்தர். என்ன திடீர்னு அவங்க நகைப்பற்றையில் வேலை செய்கிற பையன் திருப்புன்னு ஓடி முதலாளி மேற்கு வங்காளத்தில் சொல்கிறான். அவன், நான் கொண்டு போன 59 கிராம் தங்கத்தை ஒருத்தர் திசை மாற்றி ஏமாற்றி கொள்ளடிச்சு போயிட்டாங்கன்னு பக்குன்னு ஆயிருது அவருக்கு. டேய் என்னடா சொல்கிற நீ, என்ன இது பண்ணுற நீ, உண்மைதான் அப்படின் போது முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண, முதல்ல காவல்துறைக்கு போகணும். போலீஸ்க்கு போகிறாங்க. போன உடனே அப்படியே மேலும் கீழே பார்க்குறாங்க. திடீர்னு சொன்னால் என்ன, யார் மேலே தான் சந்தேகம் வராது. சரி என்ன நடந்தது சொல்லு அப்படின்னாங்க. அங்கே நகைப்பற்ற வேலை செய்கிற பையன் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவன். அவனுக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அவங்ககிட்ட என்ன பண்ணுறாரு, ஒரு 59 கிராம் தங்கத்தை கொடுத்து இதை டை போட்டுக்குவான்னு கொடுத்து அனுப்புறாரு. பக்கத்தில் இருக்கிற தெலுங்கு வீதிக்கு போகிறான். அவன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒருத்தர் வராரு. ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் இந்த பையனை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டே இருக்கு, ஒரே நெஞ்செல்லாம் வலிக்குது. பக்கத்தில் எங்கள் ஹாஸ்பிட்டல் பதட்டமாக அவனை பதட்டப்படுத்துறாரு. இவன் கையில் பொருள் இருக்குது இல்லை, டக்குன்னு ஆயிரம் சுதாரிச்சுக்கிறான். இல்லை எனக்கு தெரியாது, இங்கே எங்கேயும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். சொன்ன உடனே இவன் இதில் பேசணுன்னு, என்ன இந்தியா, என்ன ஊர், அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இல்லை நான் கிளம்பணும், எனக்கு தெரியாது, நீங்கள் யாரெல்லாம் பார்த்துங்க அப்படின்போது இன்னொரு கொஞ்சம் தூரம் பண்ணோடனே ஒரு 20 வயசு பையன் ஒரு இளைஞன் மறுபடியும் அவனை மடக்கிறான். உனக்கு ஹிந்தியில் பேசுகிறான். நீ என்ன ஊர்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்றான். நான் உத்தரப்பிரதேசம்னா, உன்னை பார்த்தாலே முகம் ஒரு மாதிரியா இருக்குது, ஏகப்பட்ட குடும்ப கஷ்டம் உனக்கு இருக்குது பொழுது, தீராத ஒரு பிரச்சனைலாம் உனக்கு இருக்குது. என்னென்னா இந்த மூளை செலவு பண்ணுறது, மைண்டை வேறு விதமாக மாற்றுறது உனக்கு அதுவாக இருக்குது இதுவாக இருக்குது. சைக்காலஜிக்கலாக ஒருத்தன் இது பண்ண உடனே அவன் தப்பிக்க பார்க்குறான். இவனோட பேச்சு இருக்குது இல்லை, நீ இப்படி தான் கடுமையாக ஓடிச்சிட்டு இருக்கணும், ஊரை விட்டு ஊர் தானே இப்படி பண்ணணும், நாங்களாம் பாரு எங்கேருந்து வந்திருக்கிறோம்,
எங்களுக்கு வந்து மாந்திரிகம் தெரியும், மந்திரம் தெரியும், உன்னுடைய பிரச்சனையில் ஒரு நொடி பொழுதுல நான் தீர்த்துருவேன், நான் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு, நீ போய் நல்ல ராஜ வாழ்க்கை வாழலாம், ஆச்சா போச்சா அப்படியா இப்படியா அவளை வந்து சொல்லி சொல்ல 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 ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது, மைண்ட் மாறி போகுது. மாறி போக அவனை எதிர்த்து பேசவே விடலை, பேசவே விடலை. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன பண்ணுறான், தடால்னு ஒரு கை தண்ணி எடுக்கிறான். தண்ணி எடுத்து ஏதோ ஒரு சொல்கிறான், சொல்லி முகத்தில் ஒரு அடி அடிக்கிறான். அடித்த பிறகு இவனுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நிலை குலைந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வருது. வந்தவொடனே ஒன்றும் இல்லை, இதோட முடிஞ்சு போச்சு, நீ எப்படி ஆகிட்ட பார்த்தியா, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்ட, நீ வந்து ஆகிட்ட, கையில் கெடுத்தலாம் எடுத்து என் கையில் கொடு, அதுதான் பரிகாரம், எடுத்து கொடு, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து கொடு. கொடுத்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போய் திரும்ப வந்து வாங்கிக்க. இதை இந்த கீழே கீழே விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எழுந்து வந்து கை காலை ஒதுருங்க, ஒதுரிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வாங்கன்னு வந்து அது வந்து இதுவான விஷயம். ஏன்னா ஏதாவது வந்து பிடிச்சிட்டு இருக்க போகுது அப்படின்றதுக்காக வந்து கை காலை உதறி விடுங்க அப்படின்வாங்க. இவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு அப்படி நடந்து போயிட்டு திரும்ப வந்து வாங்கிக்கணும்னு நடந்து போய் 10 அடி தூரம் திரும்ப பார்த்தா இவனுக்கு காணோம். இதை தான் போலீஸ்கிட்ட சொல்கிறான். போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, யாருக்கிட்ட காது குத்துறடி, இது நம்மளாலே நம்ப முடியுதா, அவங்க எத்தனை கேஸை பார்த்துருப்பாங்க, இது அந்த ஓனராலே நம்ப முடியல. அது ஆனால் நல்ல பையன், இவன் மேலே சந்தேகம் வரல, ஆனால் சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலத்தில் யாரையும் நம்பவும் முடியாது. 59 கிராம். ஆனால் சரி, உன்னை உருட்டி மிரட்டி பார்க்குறாங்க. ஐயா சாமி, நான் இதுதாங்க நடந்தது, வேற ஒன்றுமே கிடையாது. சரி, எந்த இடத்துல நடந்தது, வா அந்த இடத்த காமி, ஸ்பாட்டை காமி அப்படின்னாங்க. ஸ்பாட்டில் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராலாம் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த ஃபுட்டேஜை பார்க்க போனால் இவன் சொன்னது அத்தனையும் நடந்திருக்கு. இவனை மடக்கிற ஒரு பெரியவரும் பேசுகிறாங்க. ஒருத்தன் வந்து இது பண்ணுறான், மூஞ்சில் ஒரு தண்ணி அடிக்கிறான், இது பண்ணுறான். ஆனாலும் சந்தேகம் பேர்லேயே இருக்குது. அவங்க ஆளாக இருந்தால் சரி பார்ப்போம். அந்த சிசிடிவி கேமராவை தொடர்ந்து அவங்க எங்கெல்லாம் பயணிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு தொடர்ந்து ஒவ்வொரு சிசிடிவி கேமரா கிட்டத்தட்ட ஒரு 200 கேமராக்களை அவங்க வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோவில் வந்தவங்க, இவங்க வந்து ஒரு ஆட்டோவில் வந்தவங்க ஒரு ஆட்டோவை தியேட்டர் வாசலில் நிறுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், வந்து சினிமாவில் வர காட்சி மாதிரி நிறுத்திட்டு போய் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு படம் முடிஞ்ச பிறகு இவங்க ஆட்டோவில் தானே ஏறணும், ஒரு காரில் ஏறாங்க, ஒரு சொகுசு காரில். அந்த காரோடைய பதிவு எண் வந்து மகாராஷ்டிராவுடைய பதிவு எண். ஏறி அந்த கார் கிளம்புது. போலீஸ் வந்து உஷாராகிறாங்க. ஓகே, அந்த காரை வந்து ட்ராக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டோல்லையும் வந்து எந்தெந்த டோலை கடந்துருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் அந்த கார் வந்து கொஞ்ச நேரம் ஆல்ட் ஆகிருக்குது. அது எதுன்னா மகாராஷ்டிராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு பகுதியில் வந்து ஒரு எல்லைக்கோட்டு பகுதியில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ஆல்ட் ஆகிருக்குது. அந்த அங்கேருந்து அந்த சிசிடிவி கேமராவை தொடர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் பிடிச்சிடுறாங்க. கடைசியாக அந்த வண்டி போய் நாக்பூருடைய ஒரு புறநகர் பகுதி, மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு நாக்பூருடைய ஒரு புறநகர் பகுதியில் போயிட்டு அது வந்து ரீச் ஆகி அதோடு நின்று போயிடுச்சு. கிளம்பியாச்சு, இதுதான் ஸ்பாட்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி போலீஸ் உள்ளே இறங்குறாங்க. அப்படியே தீரன் அதிகாரம் ஒன்று தான். உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி தனிப்படை ஒவ்வொரு தெருவா பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. வந்து அக்யூரேட்டாக இதுதான் தெரியல. ஏதாவது ஒரு தெரு இருக்கு இல்லைங்களா, அந்த தெரு மாதிரி இது பேர் தெரியல வந்து. ஆனால் அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏதோ ஒரு தெருவில் இருக்குதுன்னு தெருவாக தேடும்போது ஒரு தெருவில் முட்டு சந்தில் இந்த கார் நிற்குது. ரைட், ஓகே அப்படின்னு அப்படியே அந்த காரை வந்து நோட்டம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கார் கதவை திறந்து ஒரு 3 பேர் ஏதோ எடுத்துக்கணும் போகிறதும் வரதுமா ஒரு வீடியோ ஸ்பாட் பண்ணியாச்சு. ரைட்டு, திப்புன்னு வீட்டை உடச்சிக்கிட்டு போய் உள்ளே இறங்குறாங்க. கோயம்புத்தூர் போலீஸார் உள்ளே இறங்கின உடனே அது ஒரு குடும்பத்தோடு இருக்கிறவங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கிறாங்க. போலீஸுன்னு தெரிஞ்சு போச்சு. கையா முய்யான் போலீஸ் காலை பிடிக்கிறதும், ஃபேமிலியை சேர்ந்து கையை பிடிக்கிறதும், ஓன் கத்துறதும், அதையும் மீறி அமுக்கி ஒரு 3 பேரை இந்த லோக்கல் போலீஸ் உதவியோடு வந்து பிடிச்சிக்கிட்டு வராங்க. இவங்க தான் கொள்ளையர்னு தெரிஞ்சு போச்சு. போட்டு விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிக்கிறாங்க. விசாரித்த பொழுது தான் திடுக்கிடும் தகவல்லாம் தெரியுது. என்ன மாதிரி தகவல்னால், இவங்க யாருன்னா ஈரானிய கொள்ளையர்கள். இவங்களுடைய வேலையே என்னென்னா, குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் நார்த்துலேருந்து வந்து இங்கே வேலை செய்கிறாங்கல்ல, அதுவும் குறிப்பாக நகைப்பற்ற மாதிரியான பெரிய பெரிய செல்ஃபோன் கடையில், உற்பத்தி நிறுவனங்களில் இங்கே வேலை பார்க்குறாங்கல்ல, இவங்கள டார்கெட் பண்ணுறது. இவங்களை டார்கெட் பண்ணி இவங்களை வேறு விதமாக மாற்றி, குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை, அவருடைய பலவீனத்தை, ஏழ்மையை, ஏன்னா வரவங்க பூரா அந்த கஷ்டத்துக்கு தானே வரான். அங்கேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வியாபாரம் வந்து அவங்க ஊரில் கூலி வந்து 200 ரூபா கொடுப்பாங்க, இங்கே 2000 ரூபா கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆச்சு, வந்து 1800 ரூபா மிச்சம். அந்த 1800 ரூபாயில் ஏதோ சாப்பிட்டு கிப்ட்டு இது பண்ணால் கூட மீதி 1500 ரூபா 1300 ரூபாய் ஊருக்கு அனுப்பலாமே. அவ்வளோ பெரிய ஒரு
பெரிய சூழ்நிலை வரும்போது அந்த குடும்ப சூழ்நிலையை பேசி அவர்களை மைண்டை டைவெர்ட் பண்ணி வேற விதமா இது பண்ணி நீ ஆயிடலாம், குடும்ப கஷ்டம் போயிடும், நீ இதுவாயிடுவ, உத்தரப்பிரதேசம் நீ தான் பெரியார், பீகார்ல நீ தான் இதுவான ஆளு, ஆச்சா போச்சான்னு சொல்லி ஒரு கை தண்ணி எடுத்து அடிச்சு கொஞ்ச நேரத்தில் இதுவாகி அவனுடைய திசை திருப்பி அடிச்சு போகிறது தான் இவங்களுடைய வேலையே இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 சம்பவங்களை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒரு செட்டில் ஆகிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு இடமா போய் இது பண்ணுவாங்க. இதே தான் இவங்களுடைய வேலை. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பையன் அவன் அந்த நகைப்பட்டறையில் இருந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு அடித்தது மயக்க தண்ணி, மயக்க மருந்து கலந்த தண்ணி அப்படின்றா அதை போலீஸார் நம்பலை. ஏன்னா நாங்கள் பிடிக்க போயிட்டோன்னே அதே மயக்க தண்ணி அவங்க கிட்ட இருந்திருந்தது தான் கண்டிப்பாக இருந்திருக்குல்ல, அதை தூக்கி அவங்க மூஞ்சில் அடிச்சிருக்கலாம். இல்லை, சைக்காலஜிக்கலாக உங்களை வேறு விதமாக திசை திருப்புவதற்கு அந்த தண்ணியை பயன்படுத்துகிறாங்க. ஊரில் நமக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது இதுவாகி போச்சு, பேய் பிடிச்சி போச்சு, அது போச்சு வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, வேப்பல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கை தண்ணியை வாரி அப்படியே மூஞ்சில் சல்லன்னு அடிப்பாங்க. அடிச்சவொடனே டக்குன்னு வரும்ல, அது மாதிரி அடித்து உங்கள் கவனத்தை திசை திருப்புறா. அதெல்லாம் கிடையாது. இதில் என்னன்னா, இந்த கொள்ளையர்களை பிடிச்சாச்சு, இவனுக்கு ஒரு தலைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பலா கில்லாடி, அவன் தான் இந்த ஈரானிய கொள்ளையர்களுக்கான மூளை. அவனை பிடிச்சாங்க. இந்தியாவில் உள்ள பல காவல் நிலையங்களில் அவனுடைய பெயர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவனை பிடிச்சா இந்த வேறையே அறுத்தா மாதிரி அப்படின்னு. இது ஏன் சொல்ல வரேன்னா, முக்கியமாக ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போகிற இந்த மக்களோடு மக்களாக இருக்கிற இந்த கேப் மாறிகள், முள்ள மாறிகள், திருட்டு பயல்கள் நடமாட்டம்லாம் இருக்காங்க. உஷாராக இருங்க அப்படின்றதுக்கான இதுதான். எந்த வடிவில் வேணாலும் இறக்கப்படுறதா இறக்கப்படக்கூடாதா, இந்த காலத்தில் யாரை நம்பலை, ஒரே வழி போலீஸ்கிட்ட சொல்லிவிடுவேன், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு. காவலர்களும் தமிழக போலீஸும் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பு, காவல் அவசர எண்ணு, அதை தாண்டி கேமரா, எத்தனையோ வழிகள்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீறி நாம் உஷாராக இருக்கிறது, நாம் கவனமாக இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை இந்த வீடியோ பதிவு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.